நடந்தது ஸ்டேஷன் வாசல்ன்றதுனால ஸ்டேஷன் வாசலுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லைவ் அண்ட் லிபர்ட்டி அடிப்படையில் 24 மணி நேரம் கொடுங்கன்னு அதையும் கூறியிருக்கிறோம். இதில் வந்து போலீஸும் வந்து ரொம்ப எக்ஸசிவாக அவங்களுடைய அழுத்தங்கள்னு சொல்கிறத காட்டிலும் இது வந்து நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க, இதன் மூலம் வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் மீண்டும் வந்து பாதிப்பு செஞ்சவரும் ஒரு அட்டவணை சாதிகளுக்காக போராடுறவர் போல காட்டப்படுது. இப்போ இதில் என்ன நடக்கும்னா இதில் வந்து இந்த சாதித்துக்களுக்கு அது ஒரு அவள் சாப்பிட்டா மாதிரி அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க இதை வச்சுக்கிட்டு எல்லா தரப்பையும் வந்து குற்றவாளி கொண்டு தான் இருக்கும். அதனால தான் இப்போ நான் இங்கே உட்காந்து இதே கொஞ்சம் அந்த மதிவதனி பிரச்சனையை சொன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ நான் அவர் பேசுனது அந்த விஷயத்துக்கு இஷ்யூ பேசுனா நான் அவர் பேசுனது சரிதான் நான் சொன்னேன். குறிப்பாக திராவிட இயக்கங்கள் பற்றி வைத்த கருத்துக்கள் நான் எனக்கு அதில் வந்து ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசம் தான் அது அவர் அப்படி அந்த கிரிட்டிசிசமாக எதிர்த்தரப்பு வேற மாதிரி ஆக்கிற போது அதை நான் கண்டிச்சேன். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு அவங்க நடந்துக்கிட்ட விதம் என்பது வந்து அதிர்ச்சியில் ஒரு சாதிக்கணும்னு ஒரு வர இளைஞரை நம்ம தழுவணுமே தவிர அவரை வந்து இப்படி வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். காவல்துறையினர் வந்து உறுதுணையாக போகிறாங்கன்றதை விட இந்த விஷயங்களை இந்த சம்பவங்களை காவல்துறை பயன்படுத்தி காவல்துறை யூசிங் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பயன்படுத்திக்கிறது மூலம் அவங்க வந்து பலர் குளிர் காய்வதற்கு ஒரு வழிவிடுறாங்க. குடும்பத்தில் எப்படி சார் பாதிக்கப்பட்டாங்க? ஃபேமிலி இதில் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்க? சார் ஆக்சுவலாக வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு சுயமரியாதை திருமணம் தான் நம்ம சாதி ரெண்டு வீட்லேயும் வந்து ஆதரவு வச்சு தான் பண்ணாங்க. என்ன ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு ஐரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வீட்டிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. என்னோட வீட்டிலேருந்து என்ன பிரச்சனை இல்லைன்னா மாட்டு சமுதாயம் அவங்க வந்து ஒரு வேளை வந்து இந்த சமூகத்தில் வந்து நான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்ப்பு இப்போல்லாம் பெருவாரியாக வந்து ஆணவ கொலைகள் எல்லாமே நடக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய வன்முறைகள் நடக்குது இந்த சாதி குடும்பத்தினால. ஆனால் வந்து எங்கள் 2 பேரோட வீட்லேயும் வந்து சம்மதம் தெரிவித்தாங்க. ஸோ எங்கள் அந்த சைடில் எந்த பிரச்சனையுமே வரல. நாங்கள் ஒரு வேளை எங்கள் சைடில் பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் பயந்தோம். ஆனால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் வந்து வேற ஒரு இதில் வந்து வேற ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது கோபிநாதோட குடும்பத்தில் தான் எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து பிரச்சனை வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி அந்த சமயத்துலேருந்தே வந்து 2021 அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கரெக்டாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் பிசிபியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போலேருந்து அந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் நான் வந்து குழந்தை பிறந்ததும் நான் வந்து என்னோட ஊருக்கு போயிட்டேன். அப்போ வந்து அந்த கரெக்டாக அட்டாச் இதே கும்பல் வந்து அங்கே இருக்குது அன்னைக்கு ஊர்கோட்டை ஸ்டேஷன் அங்கே வந்து எங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருந்த ஒரு சில விடுதலை சிறுத்தை தோழர்கள் திருநாவுக்கரசன் காரில் ஏற்றி வேகமாக கொண்டு வந்து இவங்க அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. கூட தகவல் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். இதையும் நாங்கள் தலைவர்கிட்ட கன்வே பண்ணுறோம். அவர் இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கும் அதுதான் குஞ்சி அரசுன்னு சொன்னாங்க. காப்பியத்துக்கு மூஞ்சில் விட்டுற அளவுக்குலாம் போயாச்சு. அப்போ கூட ஒரு அதை இறக்க பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட இல்லாமல் மேலும் 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 அதை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோபி நாயனார் விஷயம் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. திரைப்படம் எடுத்த இயக்குனர் கோபி நாயனார் எங்கள் ஊர் கட்ட பஞ்சாயத்து பொங்கல் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற கட்ட பஞ்சாயத்து பொங்கல், அதாவது அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்திலிருந்து வருகின்ற சலுகைகளெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிறது. ரேஷன் பொருட்களை வந்து யாருன்னா வந்து ஏலம் போகும். ரேஷன் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். ரேஷன் பொருட்களை வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஏழை எடுத்த சீனிவாசன் அவர் வந்து அந்த பொருளை என்ன பண்ணுவாருன்னா ஆந்திராவுக்கு காட்டிட்டு இருப்பாரு. செய்தி நியூஸ்ல தான் அப்புறம் வந்து ரேஷன் படவை காட்டி 9 டன் ரேஷன் பொருட்கள் பிடிபட்டது. கடலோர காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி குற்றப்பின்னணியில் இருக்கிற கட்ட பஞ்சாயத்து கிட்ட போய் உட்கார்ந்து தண்டலம் கமிஷனர் மாவட்ட பொருளாளர் விடுதலை சிறுத்தை கட்சி திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு நம்பர் 4 நம்பரோட போட்டு என் மீது ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் மறுபடியும் போய் கட்ட பஞ்சாயத்துக்கு கொடுக்குறாரு. காவல்துறைக்கு கொடுக்குறாரு. வைக்கிறது அதாவது போலீஸ் ஸ்டேஷனை வச்சு மிரட்டுறது, ஊர் கட்ட பஞ்சாயத்தை வச்சு மிரட்டுறது. இப்போ இந்த கட்ட பஞ்சாயத்துக்குள்ள 2022 தொடர்ச்சியா 1 ஆண்டு காலமாக பேசி